அனைவருக்கும் வணக்கம் கூறுவது விசாலாட்சி பழனியப்பன். இன்றைக்கி நாம் அக்பர் பீர்பால் அவங்க அவையில் நடந்ததை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முறை அவை கூடியிருக்கும் பொழுது பீர்பாலை பார்த்து ஒரு அமைச்சர் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அரசர் கேட்குறாரு, ஏன்பா நீ பீர்பாலை பார்த்து இப்படி சிரிக்கிறேன்னு. அதுக்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை அரசே, நீங்கள் தங்க கலரில் ஜெகஜோதியாக இருக்கீங்க, அதே மாதிரி நாங்களும் எல்லாருமே சிவந்த நிறத்தில் இருக்கோம். ஆனால் நம்ம அவையில் பாருங்கள், பீர்பால் மட்டும்தான் இந்த கலரில் கருப்பு நிறத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறார். அதாவது பீர்பாலை மட்டம் தட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த அமைச்சரோட எண்ணம். அதனால் அவர் இப்படி சொல்கிறாரு. அப்போ இதை கேட்டுட்டு இருந்த உடனே அரசர் கேட்குறாரு பீர்பாலை பார்த்து, இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பீர்பால் சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை அரசே, கடவுள் படைக்கும்போது ஒவ்வொருத்தட்டையும் சில கேள்விகள் கேட்டு படைப்பார். அப்படி நீங்கள்லாம் என்ன உங்களுக்கு தேவையோ அதை கேட்டுக்கிட்டீங்க. அதாவது சிவந்த நிறம் வேண்டும்னு நீங்கள் கேட்டீங்க, அதே மாதிரி உங்களை படைச்சிட்டாரு. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, எல்லாருக்கும் சிவந்த நிறம் கொடுத்ததுனால அவர்கிட்ட அறிவு ரொம்ப தேங்கி இருந்தது. அதனால நான் என்ன கேட்டேன்னா, அறிவு கடவுளேன்னு கேட்டேன். அதனால தான் நான் அறிவாளியாக பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இதை கேட்ட உடனே அந்த சொன்ன அமைச்சருக்கு முகம் ஒரு மாதிரி மாறிடுது. அதாவது பீர்பால் தன்னுடைய சாமர்த்தியத்தனத்தினால எப்படி சொல்லிடுறாரு, உனக்கு கலர் தான் இருக்குது ஆனால் அறிவு இல்லை அப்படிங்கிறத பாலிஷ்டாக சொல்லிடுறாரு. இது கேட்டோடனே அக்பர் கேட்குறாரு, ஏன்பா அப்போ நானும் இந்த சிவந்த நிறத்தில் தான் வருவேனா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் சாமர்த்தியமாக பீர்பால் பதில் சொல்கிறாரு, இல்லை அரசே, நீங்கள் சிவந்த நிறத்தோடு இருந்தாலும் பீர்பால் எனக்கு அமைச்சராக வரணும்னு கேட்டு வாங்கிட்டீங்கல்ல, அதனால் நீங்கள் சிவந்த நிறத்தோட அறிவையும் சேர்த்தே கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சாமர்த்தியமாக பதில் சொல்கிறாரு பீர்பால். இது மாதிரி தான் எப்போதுமே அறிவாளிகள் எந்த ஒரு விஷயத்தையுமே அதை அழகாக திறம்பட சொல்கிறதுல வல்லவர்களாக இருப்பாங்கன்றது இந்த பீர்பாலோட கதை மூலமாக நமக்கு தெரியுது.